டிவி நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். என் பேர் ஆர்த்திகா. இந்த கதையின் தலைப்பு நன்றி. இந்த கதையை எழுதியவர் எழுத்தாளர் ரமேஷ் சுடலை. வாங்க கதைக்குள்ள போலாம். தென்றல் என்ற ஊர்ல ஒரு திருடன் இருந்தானா. அவனோட தொழிலே திருடுதான். பக்கத்து கிராமத்துக்கு போய் திருடுவான். அந்த மாதிரி திருடுறதுக்கு பொருள் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அது வாசல்ல ஒரு குட்டி நாய் நின்னுச்சு. அப்ப அவன் என்ன பண்ணா, அந்த குட்டி நாயை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போய் அந்த நாய்க்கு சாப்பாடு எல்லாமே கொடுத்தான். கொடுத்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு அவன் திரும்பி திருடுறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போனான். போய் அங்க பாக்குறான், ஒரு பொருளுமே இல்லை. அவனுக்கு திருடுறதுக்கு ஒரு பொருளுமே கிடைக்கல. பசி காலத்துல திரும்பி சோகமா வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு சோகமா சேர்ல உட்காந்துட்டு எதுவும் தெரியாத அந்த நாய் கால் பக்கத்துல வாலாட்டிட்டே உட்காந்துட்டு அந்த நாய் மெதுவா காலை எடுத்து அவன் மேல போட்டு விளையாட்டு இருந்துச்சு. அப்ப விளையாட்டு இருக்கும் போது அவன் ஏற்கனவே அவனுக்கு பொருளும் கிடைக்கல, பசி களைப்புல வந்திருக்கான். அதனால கோபமாகி அந்த நாயை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அடிச்சுட்டு நான் சொல்றான், இந்த பக்கமே வந்துடாத நீ நாயே அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு அந்த திரும்பி அடிக்கிறான், ஓட அடிக்கிறான். அந்த நாயால காயம் படம் முடியல, திரும்பி அடி வாங்க முடியலனால அந்த நாயே போயிடுச்சு. அப்ப திரும்பி சில நாள் கழிச்சு அவன் என்ன பண்றான், திருடுறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போறான். போயிட்டு அவன் என்ன பண்றான், திருடுறதுக்காக அந்த வீட்டை பார்த்து அந்த காம்பவுண்ட் சவர் மேல ஏறி குதிக்கிறான். குதிக்கும் போது சத்தம் கேக்குது, நாய் சத்தம் குலைச்சிட்டு இருக்கு. அப்ப கீழே குனிஞ்சு பாக்குறான், ஒரு நாய் குலைச்சிட்டு இருக்கு. அப்ப பார்த்தோன்னே அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான், இது நம்ம வளர்த்த நாய் தான். ஏன்னா அவன் வளர்த்த நாயினால கண்டுபிடிச்சிட்டான். அந்த நாயை அவன் அந்த திருடனை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருச்சு, அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. அப்ப பிடிச்சோடனே அவன் என்ன சொல்ற, திருடன், என் நன்றி கெட்ட நாயே, நான் தான் உனக்கு குட்டி வயசுல இருந்து வளர்த்து உனக்கு சாப்பாடு எல்லாம் போடுறேன், ஏன் என்னை திருடவே விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்றான் அந்த திருடன். அதுக்கு அந்த நாய் சொல்லுது, இந்த திருடா, நீ எனக்கு சாப்பாடு போட்டு நல்லா வளர்த்தனாலதான் நான் உன்னை கடிக்காம குலைச்சி உன்னை போன்ற. உன்கிட்டயும் நன்றியோட இருக்க, இவங்க கிட்டயும் உன்னை காமிக்காம நன்றியோட இருக்க. ஏன்னா இவங்களும் எனக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க, நீயும் எனக்கு சாப்பாடு போட்டுக்கனால நான் நன்றியோட இருக்கிறேன் 2 பேர்கிட்டயோ அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. அந்த திருட என்ன பண்றான், அவன் வாட்ட அமைதியா போயிடறான், திருடாம போயிடறான். இந்த கதையின் மூலமா எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, நம்ம நன்றியோட இருக்கணும், நம்ம திருடக்கூடாதுன்னு தான் புரிஞ்சிச்சு.